Hello friends, welcome back to my channel angelinecreations. இன்னைக்கு நம்ம ராஜ்மா அதாவது ரெட் கிட்னி பீன்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த ராஜ்மாவை வச்சு கிரேவி பண்ண போகிறோம். இது வந்து சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே மேட்சிங்காக இருக்கும். இப்போ இந்த ராஜ்மாவை வந்து நான் ஓவர் நைட் ஊற வச்சுருந்தேன். அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 8 hours ஆச்சு இதை கண்டிப்பாக வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சோக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சோக் ஆனதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம ப்ரெஷர் குக் பண்ணணும். ராஜ்மாவில் வந்து நிறைய ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது. ஸோ அடிக்கடி இதை செஞ்சு கொடுக்கறது நல்லது. இப்போ வந்து உப்பு இதில் கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கிறேன். அப்போ தான் இதை ப்ரெஷர் குக் பண்ணும் போது அடி பிடிக்காமல் இருக்கும். ஏன்னா இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். குறைஞ்சது 8லேருந்து 10 விசிலாச்சும் ஆகும். அதே போல் ராஜ்மாவை நல்லா வெந்து சமைச்சு சாப்பிட்றது தான் நல்லது. வேகாமல் சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது கிடையாது. இப்போ வந்து நான் ஒரு 4 தக்காளி அப்புறம் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 4 தக்காளியையும் நான் வந்து ரஃப்பாக சாப் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அரைச்சி தக்காளியை பேஸ்ட்டாக பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் டொமேட்டோ பியூரியாக நீங்கள் வாங்கி வச்சுருந்தா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து தக்காளியை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி இந்த கிரேவிக்கு நான் இந்த எவரெஸ்ட் கிச்சன் கிங் மசாலா யூஸ் பண்ணுறேன். இது இல்லாட்டி நீங்கள் இதுக்கு பதில் கரம் மசாலா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு அந்த பட்டர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அந்த பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சதையும் சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கலாம். கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் வந்து சீக்கிரமாக நல்லா அழகாக வதங்கி வரும். இப்போ வந்து இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும். அந்த இஞ்சியில் இருக்கிற அந்த தன்மை தான் வந்து அந்த ராஜ்மாவோடு சேரும்போது நமக்கு அந்த கேஸ் தொந்தரவெல்லாம் வராமல் நமக்கு அது நல்ல ஒரு ஃபுட்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து இந்த ராஜ்மா வந்து 10 விசில்ஸ் விட்டு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக குக் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த வெங்காயத்தில் இருந்த அந்த இஞ்சி பூண்டோட ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கலந்து அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், அப்புறம் 1 ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடரும், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு அந்த கிச்சன் கிங் மசாலாவும் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நான் வதக்கிடுறேன். அந்த மசாலாவோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த தக்காளி விழுதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ கொஞ்சமாக எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்து அந்த மசாலா கொதிக்கிறதுக்கு அந்த தக்காளி நம்ம ஊற்றுனது எல்லாமே கொதிக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா தண்ணியும் ஒரே ஒரு டீஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. இந்த சர்க்கரை சேர்க்குறது வந்து நமக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். இப்போ நான் மூடி போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணேன். இப்போ நல்லா வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம வேக வச்சுருந்த இந்த ராஜ்மாவை அதில் இருக்கிற அந்த தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்தது, தண்ணி எதுவும் இல்லைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னா சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நீங்கள் சால்ட்டும் செக் பண்ணி பார்த்துட்டு சால்ட்டு தேவையாக இருக்கிற அளவு சேர்த்துக்கோங்க. கடைசியாக இறக்கும் போது கஸ்தூரி மேத்தியை நல்லா கையில் கசக்கி ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அதை அப்படியே வந்து ஃபுல்லாக உள்ளே தூவிடுங்க. இதை வந்து லாஸ்ட்டாக தூவிட்டு பட்டர் ஒரு பீஸ் போட்டு கொஞ்சோண்டு ஃப்ரெஷ் க்ரீமும் சேர்த்துட்டிங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு ராஜ்மா கிரேவி சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடும். இதை வந்து சுட சுட சப்பாத்தி போட்டு அந்த சப்பாத்தியோடு நம்ம சர்வ் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் வந்து கொஞ்சமாக மைனீஸும் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி பிளேட்டிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ராஜ்மா கிரேவி சாப்பிடும்போது கூடவே கொஞ்சம் மைனீஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னமும் சூப்பராக இருக்கும். ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ராஜ்மா கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் மற்றும் ஏஞ்சலின் கிரியேஷன்ஸ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.